இந்த ரம்யாவை எப்படியாவது அண்ணன் பழிக்கு பழி வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரம்யாவோட ஆட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். வந்த நாள்லேயே வந்து அன்னத்தையும் கார்த்தியையும் தான் நினச்ச மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனால் ரம்யாவுக்கு இந்த சாந்தி முகூர்த்தத்தில் துளி கூட விருப்பமே கிடையாது. ஆனால் இதை எதையுமே கண்டுக்காத இந்த செண்பகமும் சரவணனும் எல்லா ஏற்பாடையுமே மடமடன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரம்யாவுக்கு வெறுப்பு பயங்கர ஒரு பக்கம் வச்சா எப்படியாவது இந்த சாந்தி முகூர்த்தத்தை நம்ம நிப்பாட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு அந்த சாந்தி முகூர்த்தத்தையுமே வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சி நிப்பாட்டவும் வந்து செஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு துணையாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரம்யாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் ரம்யா பண்ணுற எல்லா கேவலமான காரியமும் வந்து தப்பான விஷயமா இருந்தாலும் அவங்க அம்மாவாக இருக்கட்டும், செண்பகம், அதுக்கப்புறம் சரவணன், மணி எல்லாருமே இப்போ வந்து ரம்யா பின்னாடி தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ அவள் சொல்கிறது மட்டும்தான் வேத வாக்கு, அவள் பண்ணது தான் வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சரவணனுக்கு ஒன்றுமே புரியலை. ரம்யா நல்லவளா கெட்டவளா அப்படின்னு ஒரு பக்கம் அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து என் கூட சேர்ந்தெல்லாம் வாழ மாட்டேன், அந்த அன்னத்தையும் கார்த்தியையும் நான் பழி வாங்குறதுக்கு மட்டும்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை நம்ம அம்மா கிட்ட சொன்னோம் அப்படின்னா அதெல்லாம் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நம்ம பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம எதை தான் வந்து நம்புறது, எது தான் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்து சரவணனுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை போயிட்டு செண்பகத்துக்கிட்ட வந்து கேட்குறாரு. மா, நான் ஒன்று கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத, அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதை கேட்ட ஈஸ்வரி, டேய் சரவணா, என்னடா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஏன்டா இப்படி சொல்கிற, என்ன ஆச்சு உனக்கு, சாந்தி முகூர்த்தம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீ கவலைப்படுறியாடா கண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இல்லைம்மா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேடம்க்கு என்னை பிடிக்குமா என்னன்னு கூட எனக்கு தெரியலை. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இந்த கல்யாணம் நான் விருப்பப்பட்டுலாம் வந்து பண்ணலை, அந்த அன்னத்தையும் அதுக்கப்புறம் கார்த்தியையும் பழி வாங்கணும்னு சொல்லி தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு என்கிட்டேயும் உன்கிட்டேயும் சொன்னாங்களம்மா. ஆனால் இப்போது அது எல்லாமே தாண்டி நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு தெரியலை. அவங்களுக்கு என்னவே பிடிக்கல போல இருக்குமா, அதான் இப்போ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சரவணன் சொல்ல, இதை கேட்ட செண்பகம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை விட கேடி மாதிரி பயங்கரமாக ஒரு பிளானை போடுறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே ரம்யா வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இது இவங்க ரெண்டுக்குமே வந்து தெரியலை. செண்பகம் என்ன சொல்கிறான்னு, டேய் சரவணா, இங்கே பாரு, அம்மா உனக்கு என்ன பண்ணாலும் அது நல்லதாக தான் வந்து பண்ணுவேன். ஆரம்பத்தில் தங்கத்துக்கு உன்னை பிடிக்கல தான், இப்போ கூட அவளுக்கு உன்னை பிடிக்கல தான், அது எனக்கு நல்லாவே வந்து தெரியும்டா அப்படின்னு செண்பகம் சொல்ல, அப்போ எதுக்குமா தேவையில்லாமல் இவ்வளோ மெனக்கட்டு நம்ம சண்டை போட்டு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணோம், இதெல்லாம் தேவையாம்மா நமக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே சரவணன் சொல்ல, டேய் சரவணா, நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உனக்கு இன்னும் தெரியலையாடா, இந்த கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம், இப்போது அவளுக்கு உன்னை பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனால் அவளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையுமே நம்மளால் தள்ளிலாம் போட முடியாது. அவள் வந்தது அன்னத்தையும் அதுக்கப்புறம் அந்த கார்த்தியையும் பழி வாங்கிறதுக்காக இருக்கட்டும், ஆனால் அவளை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்புடா. இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் நடக்கலை அப்படின்னு நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்துலேயே ஒரு நல்ல நாள் பார்த்து அவளை உன் கூட நான் சேர்த்து வைக்க தான்டா போகிறேன். நீங்கள் 2 பேருமே சேர்ந்து குழந்தைய பெற்றுக்க தான் போகிறீங்க, அதை நான் செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து சொல்ல, இதை கேட்ட ரம்யா வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. என்ன நம்ம தான் இப்படி பேசுகிறான்னு பார்த்தா இவளுக்கு எவ்வளோ திமிரு, அவன் பையன் ஒரு பொறுக்கி எதுக்கும் உதவாதவன், அவன் கூட என்ன சேர்த்து வைக்க போகிறாளா அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா ரொம்பவே கோவமாக அவங்க 2 பேருமே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன சரவணா, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சுல, இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அம்மா உனக்கு வேறு ஒரு பிளான் போட்டு தரேன், அந்த பிளானை மட்டும் நீ நடத்திட்டேன்னு வைவே, ரம்யா உன் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டே இருப்பாள், அதுக்கப்புறம் அவகிட்டேருந்து உன்னை பிரிக்க யாராலையுமே வந்து முடியாது, அவளும் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடையே தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிப்பாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சரவணன், மாமாம்மா அது என்னம்மா அது, ப்ளீஸ்மா எனக்கு இப்போயே சொல்லுமா, இப்போயே ரம்யா என் பின்னாடி வரணும்னு நான் நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறத கேட்டு ரம்யா வந்து ரொம்பவே கோவப்பட்டு, என்னது இவன் பின்னாடி நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவப்பட்டுட்டு, நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயம் அவங்க 2 பேருக்குமே நல்லா தெரிஞ்சு என்னை யூஸ் பண்ணி என்னையவே பகடக்காயாக மாற்றி அவன் பையன் கூட என்னை சேர்த்து வைக்க பார்க்குறாளா, இந்த ஜென்மம் கிடையாது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த சரவணன் கூட நான் சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. டேய் கொஞ்சம் பொறுமையாயிரு, இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு, அதுக்குள்ளே எதுக்காக இப்படி பண்ணுற, அந்த ரம்யா எங்கே போயிட போகிறா,
நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறா. அந்த புடவைக்காரியையும் கார்த்தியையும் பழி வாங்குறது தான் அவளோட நோக்கம். ஆனால் நமக்கு வேற தாண்டா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி செண்பகம் வந்து சொல்கிறா.